ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி காளான் பிரியாணி செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு நம்ம பிரிஞ்சி இலை 2 எடுத்துக்கோங்க. பட்டை, லவங்கம், அன்னாச்சி பூ, ஏலக்காய் இதெல்லாம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா எண்ணெயில் கொஞ்சம் பொரியட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா தான் போடணும். அதுக்கு முன்னே போட ஆரம்பிக்காதீங்க. இது நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் விழுது அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு 4 பச்சை மிளகா கீரி எடுத்து அதில் போட்டுடுங்க. போட்டுட்டு அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிளறி விட்டுடுங்க. அப்போது ஒரு வாசனை வரும் பாருங்க, செம்மையாக இருக்கும். இப்போ நான் பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நான் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து 1/2 கிலோ அரிசிக்காக மட்டுமே நான் செய்கிறேன். இப்போ இந்த அளவில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். 4 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு பக்கமே இருந்து நல்லா கிளறி விடுங்க. ஒரு கண்ணாடி பதத்துக்கு வரணும். அந்த லெவலுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ நான் தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 2 தான் எடுத்திருக்கேன். நல்லா அதுவும் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா வந்ததுக்கப்புறமா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்துட்டோம். இதுக்கப்புறமா தான் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை போட்டுக்கோங்க. தக்காளியை போட்டுட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போடும்போது இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வணங்கிடும். இந்த அளவுக்கு நல்லா போட்டுட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. நம்ம கலந்துவிட்டு ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும், அடுப்பு மீடியம் ஃப்ளேம் வைக்கக்கூடாது. பார்த்திங்களா, நல்லா கலந்து விட்டு இந்த அளவுக்கு நான் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணி மசாலா பேக்கெட் ஒரு 15 கிராம் பிரியாணி மசாலா பேக்கெட் உங்களுக்கு எது வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதை 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு அந்த அளவுக்கு வரும். புதினா இலை கொஞ்சம், கொத்தமல்லி தழை கொஞ்சம். அந்த இது காரத்துக்காக நம்ம இது மட்டும்தான் போடுறோம், வேறு எதுவுமே போடுறதில்ல. பிரியாணி மசாலா பாக்கெட் இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லை வீட்டில் நீங்கள் அரைச்சி வச்சுருக்கீங்கன்னா அதுவும் போட்டுக்கோங்க. ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்து விடும் போது தான் இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பார்த்தீங்களா, வாவ், செம்மையாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு கலந்து விட்டுடுங்க. நான் காளான் ஆல்ரெடி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த டிசைனில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ புட்டு அந்த மாதிரி கூட போட்டுக்கோங்க. இந்த பார்த்தீங்களா, வாவ், காளானை போட்டுடுங்க. போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. இந்த மாதிரி லென்த்தாக கட் பண்ணும்போது இன்னும் சூப்பராக இருக்கும், பார்க்குறதுக்கு அட்ராக்ஷனாக இருக்கும். வாவ், பார்த்தீங்களா, நல்லா கலந்து விட்டுடுங்க. இந்த மாதிரி நான் 1 டம்ளர் தண்ணிக்கு 2 டம்ளர் நான் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். புழுங்கலரிசியாக இருந்தால் இன்னும் 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து விட்டுக்கோங்க. பச்சரிசினா மட்டும்தான் 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி விடணும். அவ்வளோ விட்டிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். இல்லை எனக்கு இன்னும் பலன்னு வேணும்னா இன்னும் 1/2 டம்ளர் தண்ணி கம்மியாக விட்டுக்கோங்க, அதிகமாக விட வேண்டாம். தண்ணி விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா தேவையான அளவு தயிர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் விட்டுருக்கேன் நான். தேவையான அளவு தயிர் போட்டுக்கோங்க. தயிர் வந்து ரொம்ப சாஃப்டாக வரும் அரிசி, அதுக்காக தயிர் போடுறோம். நெய் கொஞ்சம் விட்டுக்கோங்க. நெய் ஒரு ஸ்பூனாட்ட நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டு டேஸ்ட் பாருங்கள், உங்களுக்கு தெரியும் டிஃப்ரெண்ட்டு. உப்பு தேவையான அளவு வேணும்னா நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. நான் உப்பு முன்ன கொஞ்சம் தான் போட்டுன்றதுனால இன்னும் கொஞ்சம் போட்டிருக்கிறேன். போட்டு விட்டுட்டு நல்லா கொதி வரட்டும். இந்த லெவல் கொதி வரட்டும். ஆல்ரெடி நான் அரிசி கழுவி நம்ம செய்யறதுக்கு முன்னே தான் நான் அரிசியை கழுவணும். அதுக்கு முன்னே ஊற வைக்கவே கூடாது. ஊற வச்சிங்கன்னா கொலன்னு போயிடும். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோம், ரெடி பண்ணுறோன்னும் போது கழுவிட்டு ட்ரையாக தண்ணி இல்லாமல் வடித்து வைக்கணும் அரிசியை. பார்த்திங்களா, நல்லா கலந்து விட்டுடுங்க. இந்த லெவலுக்கு அடிப்பக்கம் இருந்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் லெமன் புழிஞ்சு விட்டுடுங்க. இதுக்கு 1/2 ஸ்பூன் இருந்தால் போதும். நல்லா கலந்து விட்டுடுங்க. கொதி வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம குக்கர் லாக் போடணும், அதுக்கு முன்னே போடக்கூடாது. நீங்கள் இல்லை நான் இப்படி போடணும்னா 2 விசில் விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா ஒரு 1/4 அரிசி வெந்ததுக்கு அப்புறமா லாக் பண்ணுறீங்கன்னா 1 விசில் விட்டால் போதும். பார்த்திங்களா, நான் இந்த லெவலுக்கு மேலே தான் நான் லாக் போட போகிறேன். இப்போ லாக் போடும்போது ஒரே ஒரு விசில் விட்டுருவேன், அவ்வளோதான். 1 விசில் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் எடுத்து பாருங்கள். பார்த்திங்களா, வாவ், நல்லா பலன்னு காளான் பிரியாணி செம்ம சூப்பராக டேஸ்டியாக செம்மையாக வந்திருக்கு. கொத்தமல்லி தூவிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு எடுத்துடலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம மசால் தூள் அதிகமாக எதுவுமே இல்லை, பிரியாணி மசாலா மட்டும்தான் போட்டோம், வேறு எதுவுமே போடல. பச்சை மிளகாய் இது மட்டும்தான், அது மட்டுமே கூட போட்டு செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். பச்சடியும் காளான் பிரியாணியும் செம்ம டேஸ்டியாக இருக்கும். 1 டைம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஃபுட் வேர்ல்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. செம்ம டேஸ்ட்டு, வாவ், விரும்பி சாப்பிடுங்க. நாவின் சுவை அரும்புகள் மலரட்டும் காளான் பிரியாணியோட. பாய்.